by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunities. Mobile based part time job perfect for students, homemakers, and job seekers. Use free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and public content, simple task. No selling or no referral required. Do you have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income. Earn daily income with instant payout. Start from day one. Send your name and qualifications on WhatsApp number 9940360800 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். வணக்கம் நண்பரை, நாங்கள் தமிம் டெக் புதிய வீடியோவில் இருக்கிறோம். இது நம் தலைப்பு. நம்மளோட தலைப்பு என்னவென்றால், நவம்பர் மாதம் 2025 ஆண்டு இந்தியாவில் தலைநகர நியூடெல்லியில் நடந்த அதிர்ச்சியூட்டும் கார் வெடிப்பு சம்பவம். மெதுவாக ஆரம்பித்து பின்னர் விரைவுகளின் பின்னணி, தாக்கம், எதிர்வினை ஆகியவற்றை பார்க்க போகிறோம். இந்த மாதம் நவம்பர் 10 மாலை சுமார் 6:52 டெல்லி நகரில் மிக முக்கியமான இடமான ரெட் ஃபோர்ட் இட்ரோடி கட்டிடத்திற்கு அருகிலே சுபாஷ் மார்க் பகுதியில் ஒரு கார் வெடித்தது. இந்த வெடிப்பு ஒரு சாதாரண விபத்தல்ல. கார் வெடிப்பு என்ற வகையில் புதிய செய்யப்பட்டுள்ளது. வெடிப்பு நேரத்தில் ஒரு Hyundai i20 என்ற கார் அந்த இடத்தில் இருந்தது. முகநகரமான தூக்கமிடமான சந்தி இடத்தில் இந்த கார் மெதுவாக நிறுத்தம் பெற்றிருந்த போது வெடித்தாக்கம் நிகழ்ந்தது. முதல் அறிக்கையின்படி இந்த சம்பவத்தில் குறைந்தபட்சம் 12 பேர் உயிரிழந்தனர் என்று கூறப்படுகிறது. மற்ற பலர் என்னவென்றால் செவிப்புடை உடைப்பு, உடலின் சேதங்கள் போன்ற பல வகை தாக்கங்கள் கண்டுள்ளனர். இந்த சம்பவம் வழக்கமான விபத்து என்ற அளவுக்கு மட்டுமல்ல, அதனைத் தொடர்ந்து அரசு மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களில் இதை அவசரமான அல்லது திட்டமிட்ட தாக்குதல் என்னும் வகையில் விசாரித்து வருகிறார்கள். உதாரணமாக, இந்திய அரசின் இந்த கார் வெடிப்பை டெரர் இன்சிடென்ட் என்று அறிவித்துள்ளது. முன்னுரைகளில் பாதுகாப்பு உதவியாளர்கள் கணிப்பு புராண திட்டமிடாத பிடிஞ்சு செய்யப்பட்டுள்ளதோ என்பதாக உள்ளது. மேலும் இவர்களின் கணிப்பு இந்த தாக்கத்தில் ஒரு பெரிய திட்டமாக என்பதாகும். அதற்குரிய ஈடுபாடு அதிகரித்தும் என்றும் உள்ளது. இந்த சம்பவத்தின் தாக்கம் பெரியது. முக்கிய வர்த்தக மற்றும் சுற்றுலா பகுதி பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு நிலை உயர்த்தப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள்,
ரயில் பாதைகள், அரசு கட்டிடங்கள் மற்றும் மால்கள் மீது அதிகமான சோதனைகள் நடந்தன. பொதுமக்களிடம் அச்சம் பரவியது. பொதுவாக கூட்டங்கள், சமூக போக்குவரத்து குறைந்து காணப்பட்டது. அரசு தரப்பில் உடனடி தீர்மானம் வெளியிடப்பட்டது. விசாரணை முறைக்கு உத்சேதம் வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் நம் நாட்டின் தலைநகரில் நிகழ்ந்தது என்பதில் நம் பொது ஜனங்களுக்கு துயரமான செய்திகளும் எச்சரிக்கையும் வழங்குகின்றனர். நம் செய்தி என்னவென்றால், எந்த ஒரு இடத்தில் மீதும் பாதுகாப்பு கவனிப்பு அளிக்கப்பட வேண்டும். சாதாரண போக்குவரத்து, பொதுமக்கள் பகுதி என்று நம்பப்பட்ட இடங்களில் சில நேரங்களில் மிகப்பெரிய ஆபத்துகளில் உருவாக்கலாம். நாம் தனித்தனி வாழ்க்கையில் மட்டுமல்ல நம் குடும்பம், சந்திப்பு இடங்கள், வேலை இடங்கள் அனைத்தும் இந்தியாவில் நிதி செய்யும் சூழலில் இருக்கின்றனர். அஞ்சாமை அல்லாமல் அறிவோடு தயாராக இருப்பது முக்கியம். எனவே நண்பர்களே, பயப்படாமல் ஆனால் எச்சரிக்கையுடன் இருப்போம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு நன்றி. இந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.